ஸ்ரீ குருபியோ நமஹ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்தில் திரு ஞானசம்பந்த மூர்த்திகளோட சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம். திருச்செங்காட்டாங்குடி வந்து சிறு தொண்டருடைய வீட்டில் தங்கியிருந்து அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு நிறையா தொண்டர்களோட அடியவர்களோட அங்கேயே இருக்கார். மகான்கள் பொதுவாக ஒரு இடத்துல தங்குறதோ இல்லை ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகிறதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இந்தந்த க்ஷேத்திரங்கள் பக்கத்தில் இருக்குது கவர் பண்ணிட்டு போவோம் அப்படிலாம் இல்லை. அவளை எந்த இடத்துக்கு எந்த நேரத்தில் வரவழைக்கணுங்கிறது ஈஸ்வரன் தான் சங்கல்பிக்கிறார். பரமேஸ்வரன் எப்படி சங்கல்பிக்கிறாரோ அப்படி வாழறவர்கள் தான் மகான்கள். இவர் என்ன பண்ணுறாரு, திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கும் பொழுது பக்கத்தில் திருமருகல்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறார். கூடவே சிறு தொண்டரும் கிளம்புறார். நானும் உங்களோட வரேன் அப்படின்னு. உடனே இல்லை, இங்கே நீங்கள் நிறைய அடியவர்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கேன், அதை தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கோம், நான் பக்கத்தில் தான் போகிறேன், அடிக்கடி நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்களும் அதே மாதிரி என்னை பார்க்குறதுக்கு அடிக்கடி வரலாம்னு சொல்லிட்டு அடியவர்களோட எப்போதும் வருவார் இல்லையா ஞானசம்பந்த மூர்த்திகள். கட்டியன்னு சொல்லி வரவழைக்கும் பொழுது நிறையா பேர் முத்து பல்லக்கு தூக்கிட்டு வருவார்ல ஞானசம்பந்த மூர்த்திகளுக்கு. அந்த அடியவர்களோட போகிறார் திருமருகலுக்கு. திருமருகல் க்ஷேத்திரத்துக்கு ஞானசம்பந்த மூர்த்திகள் போகிறார். ஒரு அற்புதமான விஷயம் நடக்க போகிறது, அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகிறது. பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு மகான் வரார் அப்படின்னா சாதாரணமாக அவர் வந்து சும்மா எல்லார மாதிரி வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா எப்போ ஒரு மகானோ அவர் வரவேண்டிய விஷயத்தை எப்போ சங்கல்பிக்கிறது பகவானோ, அவர் ஒரு ஊருக்கு வரணும்னா அங்கே பல ஜீவன்கள் அதனால் நன்மை அடைய போகிறான்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜீவன் கதற போகிறது, அந்த ஜீவனுக்காகத்தான், கஷ்டப்பட போகிற ஜீவனுக்காகத்தான் அவர் வரார். திருமருகளில் சுவாமியுடைய பேர் ரத்னகிரீஸ்வரர். திருமருகல்னு ஏன் பேர் வந்ததுன்னா, மருகல்ங்கிறது ஒரு விதமான வாழை வகையை சேர்ந்தது. அந்த வாழை வகையை சேர்ந்த மரங்கள் இங்கே நிறையா இருக்கிறதுனால மருகல்னு காரண பேராக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை கட்டினது குலோத்துங்க சோழ நாயனார். இவர் வந்து யானை ஏறா கோவில்களில் இதுவும் ஒன்று. இங்கே மகாலட்சுமியே வந்து சிவபெருமானா பூஜை பண்ணினதுனால மகாலட்சுமி தீர்த்தம்னே அங்கே ஒன்று இருக்குது. பரிஜனங்களோட ஞானசம்பந்த மூர்த்திகள் வந்து கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கார். அந்த சமயத்தில் ஒரு பெண் அந்த ஊருக்கு வரா. யாரோட வரா அப்படின்னா, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆணோட அந்த ஊருக்கு வரா. இந்த காலத்தில் இது சகஜமான விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம், சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்போ. ஆனால் இவள் வரா. இப்படி வந்திருக்கும்பொழுது அங்கே இருக்கிற அந்த மண்டபத்தில் தங்கியிருக்கா ராத்திரி திருமருகலில். அங்கே இவள் வந்து தப்பு பண்ணணுங்கிறதுக்காக வந்தவா கிடையாது. ஒரு பக்கம் அவன் அந்த பையன் படுத்துட்டுருக்கான், இன்னொரு பக்கம் அந்த மடத்திலே ஒரு ஓரத்தில் இவ படுத்துட்டுருக்கான். விடிஞ்சு காலம்பரை இவ எழுந்து பார்க்குறா. அவனை வந்து எழுப்புவோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வாயில் நுரத்தள்ளி இருக்குது, அவன் செத்து போயிருக்கான். பார்த்த உடனே பயங்கரமாக அலறா. அந்த பொண்ணு அடிச்சுட்டு அழறா, தரையில் விழுந்து விழுந்து புரண்டு அழறா. இவ அலறல் சத்தம் கேட்டு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல கூடிடுது. பார்த்த உடனே தெரிகிறது பாம்பு கடிச்சதுனால நுரத்தள்ளி இருக்குது. ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறா. இவா ஊருக்கு வேற புதுசு, இவா யாருன்னு தெரியலையே. இந்த பொண்ணை என்ன விசாரிக்கிறது, கத்துன்னு கத்தி அழறா. அவளால் தாங்க முடியல. உங்களை நம்பி இப்படி வந்தேனே, இப்படி வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்தே, நாம் இப்போ ஊருக்கு திரும்ப அம்மா அப்பா கிட்டக்க போக முடியாது. இப்போ இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது வேற யாரையும் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறான்னு கூட அந்த காலத்தில் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இப்போ வாழ்க்கையே போயிடுது, அவனுக்கு உயிர் போயிடுது, அதுவும் இவளுக்கு வாழ்க்கை போனது ரெண்டும் ஒன்று தான். அந்த நிலையில் இவ அடிச்சுட்டு அழறா, விழுந்து புரண்டு அழறா. ஆனால் இந்த நிலையில் கூட அந்த பொண்ணுக்கு பண்பு தெரியறது என்னென்னா, அவன் கீழே கிடக்கிற அவனை தொட்டு அழலை. மனைவினா மேலே விழுந்து அழுவா இல்லையா, ஆனால் தொட்டு அழலை, தள்ளி இருந்தபடி தலையை அடிச்சுட்டு கீழே விழுந்து அழறா. பார்க்குறவாளுக்கு இவளை பார்த்தாலே தெரியறது, இவள் ஏதோ வந்திருக்கா. கழுத்தில் திருமாங்கல்யம் இல்லை, காலில் மெட்டி இல்லை, உச்சி பொட்டு இல்லை, நெத்தியில் தலைக்கு வகுடில் உச்சி பொட்டு இல்லை. இந்த பெண் வந்து கல்யாணமாகாத பெண்ணுன்னு கழுத்தை பார்த்தாலே தெரியறது, திருமங்கலம் இல்லாதனால. ஆனால் இவள் என்னத்துக்காக அழறா, என்ன நடந்தது, இந்த ஆண் யார், இது எல்லாமே கணவன் மாதிரி அழறாளே, இவ கணவன் போன மாதிரி அழறாளேன்னு சொல்லி ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறது. யாருக்கும் எதுவும் செய்ய முடியல. கொஞ்ச நேரத்துலலாம் அங்கே மந்திரவாதிகள் கூட்டிட்டா. ஏன்னா பாம்பு விஷம் முறிக்கிறவா, வைத்தியர்கள், மந்திரவாதிகள், இப்படி ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஏன்னா இவளோட அழுகை அப்படி இருக்குது, எல்லார் மனசையும் உருக்குற அளவுக்கு இவள் அழுகை இருக்குது. இப்படி அனாதையாக என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு அடிச்சுட்டு அலறி அழறா, மயங்கி விடறா. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பிரக்ஞை வந்ததும் எழுந்து உட்காந்து திரும்ப அழ ஆரம்பிக்கிறா. இப்படி கதறதை பார்த்தா ஒரு மனைவி கணவனை பார்த்து விட்டுட்டு போயிட்டியேன்னு கதறான்னு தெரியுது. ஆனால் இவ தொடவே இல்லை. இதை சேக்கிழார் இங்கே இடத்துல சொல்கிறார், அவளுடைய பண்பை பற்றி சொல்கிறார்.
இப்படி கூடின ஜனங்கள் எல்லாரும் என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறா. ஆனால் இவளால் பேசவே முடியல. திக்கி திக்கி பேசுகிறா. அதுக்கப்புறம் பயங்கரமாக தாழ முடியாத அழுக வருது. மந்திரவாதிகள் வந்தவா அவனுடைய உடம்பை செக் பண்ணி பார்க்குறா. அந்த உடம்புல நீளம் பாஞ்சிருக்கு, வாயில் நுரதல் இருக்குது, உடம்பு சில்லிட்டு போச்சு. காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நிலையிலேயே அந்த உடம்பு இல்லை. இவ்வளவு நேரம் இந்த உடம்பை பார்த்து அழுதுன்னு இருந்தவள் அப்படியே திரும்பி கோவில் கோபுரத்தை பார்க்குறான். உன்னுடைய வாசலில் தானே நான் ராத்திரி பூரா கடந்தேன், இங்கே தானே நாங்கள் தங்கினோம், எனக்கு இப்படி ஒரு கதி ஏற்படலாமா? அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவு ஆக உடன் போந்தேன். அறவால் வீடு என்னை உயிர் விட்டகன்றாய், யான் என் செய்கேன்? இவ்விடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை. மன்னிய சீர்வணிகர் குளமணியே, யானும் வாழேன் என்றயர்வாள் மதியினாலே சென்னி இளம் பிறையணிவார் கோயில் வாயில் திசை நோக்கி தொழுதழுதால் செயல் ஒன்றில்லாள். தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கிறதுக்காக நீ விஷத்தை உண்டியே, நீ விஷத்தை குடிச்சேன்னு நான் சொல்லவே மாட்டேன், நீயே ஒரு அமிர்தமாச்சே, அப்படி அவளுக்காக செஞ்சியே. மன்மதன் தபஸுக்கு இடையூறாக இருந்ததுனால நெத்திக்கண்ணை தொடர்ந்து மன்மதனை எரிச்சியே. திரும்பவும் ரதிதேவி கேட்டப்ப மன்மதனை திரும்ப கொடுத்தியே. ரத்னகிரீஸ்வரா என்னை நீ காப்பாத்து. நான் உன் சரித்திரம் நிறையா கேட்டிருக்கேன். ஒரு சின்ன பையனுக்காக காலனை நீ உன் காலால் திருவடியினால் எட்டி உதச்சியே. நீ காலசம்ஹார மூர்த்தியாச்சே, இவரை நீ காப்பாற்றக்கூடாதா? இவர் எழுந்திருக்கணும், என் வாழ்க்கை உயரணும். இவர் இல்லைன்னா எனக்கு ஏது வாழ்க்கை? இவருக்கு உயிர் போய் வாழ்க்கை போயிடுத்து, எனக்கு உயிரே இருந்தும் வாழ்க்கை போயிடுத்து, இனி எப்படி நான் வாழ்வேன்? இப்படி இவ கதறிண்டே இருக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் எக்காலம் கேட்குறது. திரு ஞானசம்பந்த மூர்த்திகள் வராருன்னு கட்டியும் சொல்லி அழைச்சின்னு ஞானசம்பந்த மூர்த்திகள் முத்துப்பல்லக்கில் வந்துட்டுருக்கார். வந்த உடனே ஒரே கதறல் சத்தமாக இருக்கே, கூட்டமாக இருக்கே என்னன்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த மூர்த்திகள் கோவிலுக்கு போகாமல் நேரே இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து வர்றார். ஞானசம்பந்தர் வேறு வழி விடுங்கன்னு எல்லாரும் வழி விட்டு நகர்ந்து நிற்கிறா. அவர் நேராக வர்றார். வந்து பார்த்தா இந்த அம்மா அடிச்சுட்டு அழறா. பார்த்த உடனே ஞானசம்பந்தருக்கு தெரியுது இவ தள்ளி இருந்து அழறா. ஆனால் கணவனை போல அழறா. அதே நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இவர் எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார். ஆனால் இது ஏதோ வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயமா இருக்கே, இந்த மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாளே, இந்த காலத்தில் இந்த மாதிரி யாரும் வீட்டை விட்டு இப்படி வரமாட்டாளே, என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி, நீ யாருமா, நீ எந்த ஊர்லேன்னு வந்த? அதெல்லாம் இல்லை. முதல் வார்த்தையே ஞானசம்பந்தர் சொன்னது, கவலைப்படாத, பயப்படாதம்மா, நீ அஞ்ச வேண்டாம்னு அபயம் கொடுத்தார் ஞானசம்பந்த மூர்த்திகள். ஒரு குருநாதர் என்னதான் பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், இவர் வந்த உடனே இந்த கேள்வியெல்லாம் இல்லை. அம்மா நீ அஞ்ச வேண்டாம், இதுதான் முதல் வார்த்தை. என்னதான் இருக்கட்டும், ஒரு ஜீவனுக்கு ஒரு குருநாதரால் அதை மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாக்கையும் குருநாதரால் தான் கொடுக்க முடியும். யார் சொல்ல முடியும் உன்னை நான் பிரச்சனையிலேருந்து வெளியெடுக்கிறேன்? அம்மா அப்பா சொல்ல முடியுமா? நண்பர்கள் சொல்ல முடியுமா? யார் கட்டின கணவன் தான் சொல்ல முடியுமா? இல்லை மனைவி தான் சொல்ல முடியுமா? சக மனுஷா யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு வார்த்தை இல்லை, வாக்கு குருநாதரால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழ்க்கையில் குருநாதர் தேவை. ஒருவேளை குருநாதர் இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி மகான்களை குருநாதராக நம்ம ஏற்றுட்டோம்னாக்க இவளோட பதிகங்களோ, இவளுடைய பாடல்களோ, இவளோட சரித்திரங்களே நமக்கு வழிகாட்டும். சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்படி இவர் அஞ்ச வேண்டாமான்னு சொன்ன உடனே இவ்வளோ நேரமாக அவரை பார்க்கலை. இவர் நிற்கிறதே அவளுக்கு தெரியலை. இப்படி தலையை நிமிர்ந்து பார்த்தா சன்னதிக்குள்ளேருந்து சாட்சாத் முருகப்பெருமானே நிற்கிற மாதிரி இருக்குது அவளுக்கு. அப்படியே போய் தள்ளி இருந்தபடி அப்படியே போய் காலில் போய் விடுறா. இன்னும் பொங்கி வருது இவளுக்கு, அழுக தாங்கலை. தன்னை சுதாரிச்சுண்டு ஒரு வழியாக சொல்கிறா, இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களே, எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், சாட்சாத் முருகப்பெருமானை பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு சுவாமியே உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கேன், என் கதையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். வைப்பூர்னு ஒரு ஊர், நல்ல வசதியான ஊர். அந்த ஊரில் தான் நான் இருக்கேன். என்னோடய அப்பா வணிகர் குல தலைவன், அவர் பேர் தாமன்னு பேர். என் கூட பிறந்த சகோதரிகள் 7 பேர், நான் தான் 7வது. 7 பேருக்கும் 6 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது. கடைக்கார இவர் எங்கள் அப்பாவுடைய சகோதரி பையன், அதாவது மருமகன் எங்கள் அப்பாவுக்கு. இவர்
இவருக்கும் எண்ணம் இருக்குது இங்கே 7 பேரில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனால் மாமா கிட்ட போய் சொன்னார், இது மாதிரி உங்கள் பொண்களில் யாராவது ஒருத்தரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணினார், ஒவ்வொரு தடவையும் உனக்கு தான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கிட்டு இவரை விட பணக்காரராக இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். இப்படி 6 பேரையும் எங்கள் அப்பா இவரை ஏமாற்றி எங்கள் அப்பா வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஆனால் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்த எனக்கு மனசே கேட்கல. இவருக்கு இப்படி அதர்மம் பண்ணுறது தப்புன்னு தோணித்து. அதனால் இவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நானே தான் வழியை போய் இவர்கிட்ட சொன்னேன். இந்த தடவையும் எங்கள் அப்பா உங்களை ஏமாத்துற வாய்ப்பு நிறையா இருக்குது, நம்ம 2 பேரும் போய் நல்ல மனுஷா 4 பேர் இருக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி நேற்றுக்கு ராத்திரி கிளம்பி வந்து இங்கே தங்கினோம். இந்த மடத்தில் தங்கினோம். நான் அந்த பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன், இவர் இந்த பக்கம் படுத்துட்டு இருந்தார். விடிஞ்சு பார்த்தா இப்படி ஆயிடுத்துன்னு திரும்ப விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இந்த ஊரில் சொந்தக்காரா யாருமே இல்லை, எனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறளே, என் கதி இப்படி ஆயிடுத்தே, நீங்கள் தான் எனக்கு கதின்னு சொல்லி அழ ஆரம்பித்த உடனே சம்பந்த சுவாமிகள் இந்த சன்னிதானத்தை நோக்கி பாட ஆரம்பிக்கிறார். சடையானை எவ்வுயிர்க்கும் தாயானானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை விடையானை வேதியனை வெண்ணீற்றானை விரவாதார் புறம் 3 எரியச் செற்ற படையானை பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை உடையானே தகுமோ இந்த ஒள்ளிழையாள் உள்மெலிவு என்றெடுத்து பாட. இந்த பதிகத்துக்கு என்ன அர்த்தம்னா, எந்த உயிருக்கும் தாயும் நீதான், எல்லாமே நீதான், எந்த உயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு நீ விடலாமா? ஏதோ ஒரு தப்பு செஞ்சவாளுக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, அது தர்மம். அவளுக்கு தண்டனை வந்து கண்டிக்கிறதுக்காக, தப்பை கண்டிக்கிறதுக்காக செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் எதையுமே தவறாக செய்யலையே இந்த பொண்ணு. இவா 2 பேருமே வாழ்க்கையினோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கா. சம் கரோதி இது சங்கரஹா. சங்கரன்னா என்ன? கஷ்டங்களை ஒழிக்கக்கூடியவன், நல்லதே பண்ணக்கூடியவன். நீ இவாளை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு பதிகத்தில் பாடுறார். தர்மமே ரிஷபமாக இருக்குது உங்ககிட்ட. அந்த தர்மத்தில், அதாவது அந்த ரிஷபத்தில் ஏறி வரக்கூடிய நீங்கள் இந்த பொண்ணு கதறதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? நம்ம வாசலில் வந்து இந்த பொண்ணு கதறதே, இது நீங்கள் எப்படி பார்த்துன்னு அமைதியாக இருக்க முடியாது? இந்த பொண்ணுடைய உள் மனசு படுற வேதனையை என்னால் உணர முடியாது. நான் வந்ததுலேருந்து கவனித்தேன். இந்த பொண்ணு, அதாவது அவர் அந்த பதிகத்தில் அந்த மாதிரி விளக்குறார். இந்த பொண்ணை கவனிச்சு எல்லாம் நீங்கள் ஊரார்ட்ட புலம்பலை, சிவபெருமானே ஒன்றை நோக்கி தான் இந்த பொண்ணு புலம்ப ஆரம்பித்தா. அவள் பார்த்து ஒன்றை தானே கேட்குறா, எனக்கு ஒரு கதியை காட்டுனேன், மற்றவா யாரையும் பார்த்து கேட்கலையே, நீ தானே எல்லா உயிருக்கும் கதி அப்படின்னு பாடுறார் பதிகத்தில். அவள் மயக்கத்தில் இருக்கா, அழுது மயங்கறா. அவள் மயங்கும் பொழுது என் காதில் அவள் பேசுறது கேட்குறது. அவள் என்ன பேசுகிறான்னா, அவள் வாயில் வர மயக்கத்தில் கூட அவள் வாயில் வர வார்த்தை அப்பனே ஜடாதரா எனக்கு நீ தான் கதி அப்படின்னு அழறா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட இந்த பொண்ணு புலம்புறத அப்படியே ஞானசம்பந்த சுவாமிகள் சொல்கிறார். அப்பனே ஜடாதரா என் சிந்தனையில் எப்போதும் இருக்கக்கூடிய சிவபெருமானேன்னு அவள் சொல்கிறது ஞானசம்பந்தருக்கு புரியுறது. இப்படி இவர் பாடி முடித்த அடுத்த நிமிஷமே அந்த பையன் கண்ணை திறந்துட்டான். கண்ணை திறந்த பார்த்த உடனே ஜனங்கள் அத்தனையும் ஹரஹரா சங்கரா மகாதேவான்னு கத்துறது. அந்த சத்தம் அப்படியே விண்ண முட்டுறது. அந்த சத்தம் இந்த பெண் ஓடி வந்து சம்பந்தர் காலில் விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணி அழறா. எல்லா ஜனங்களுக்கும் அவ்வளோ ஆச்சரியம். பகவானே குருநாதா எனக்கு வாழ்க்கையே கொடுத்துட்டேலேன்னு அழறா இந்த பொண்ணு. அம்மா, இன்றைக்கி உன்னுடைய கஷ்டமான நாளில் ஒரு சந்தோஷமான நாள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நாள். இன்றைக்கி உனக்கு கல்யாணம். ஊர்ஜனங்களை கூப்பிட்டு இவருடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த கல்யாணத்தில் நான் இருந்து கலந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறேன்னு ஞானசம்பந்த மூர்த்திகள் தானே சொல்லி பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணுடைய கல்யாணத்தை முடிச்சு வச்சார். இதே மாதிரி ஒரு சரித்திரம் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் ஒரு லீலையாக ஒரு சரித்திரம் வருது. அந்த சரித்திரம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, திருப்புரம்பியம் சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் கோவில். அந்த பிள்ளையார் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு தேன் அபிஷேகம் பண்ணுவாள். அந்த தேன் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சொட்டு தேன் கூட வெளியில் வராது. அந்த கோவிலுடைய ஸ்தல புராணமாக ஒன்று சொல்லப்படுறது. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சரித்திரமாக இருக்குது. இந்த கதை எப்படி வரும் அப்படின்னா, ஒரு வணிகன் ஒரு மனைவியோட குழந்தைகளோட நல்லபடியாக வாழ்ந்துன்னு வரான். அவனுக்கு ஒரு நாள் ஒரு லெட்டர் வருது, இவருடைய மாமா தவறி போயிட்டாருன்னு. உடனே அவர் மாமா பாசம் உள்ளவன் உடனே ஊருக்கு வந்து பார்க்குறான். அங்கே விசாரித்தா மாமா வந்து தன்னுடைய மகளை
உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தார். இந்த பொண்ணு நிறையா சொத்து உள்ளவள், இவளை கல்யாணம் பண்ணினா இந்த சொத்தும் உனக்கு தான், அதனால் நீயே அவளை அழைச்சி, வேறு யாரும் கிடையாது, மாமா இறந்து போனதுனால மாமியும் உடன்கட்டளை ஏறிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அந்த பெண்ணை அழைச்சிட்டு வரும்பொழுது திருப்புரம்பியத்தில் இந்த பிள்ளையார் கோவில் வாசலில் தங்குறா, பிரளயம் காத்த விநாயகருடைய வாசலில் தங்குறா. அப்போ அவனை அரவம் தீண்ட அந்த நேரத்தில் ஞானசம்பந்த மூர்த்திகள் அங்கே வந்து, அப்போ ஞானசம்பந்த மூர்த்திகள் அங்கே வந்து இந்த வணிகனுடைய உடம்பை கண்ணால் பார்த்த உடனேவே அவருடைய கட்டாட்சத்திலேயே இவன் உயிர் பிழைச்சிட்டான். உடனே ஞானசம்பந்த மூர்த்திகள் சொன்னார், இந்த பொண்ணை வந்து இவளுக்கு என்ன கதி, அவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கா, இவனுக்கு ஒரு பயம் இருக்குது, அவள் இருக்கும்பொழுது இவளை கல்யாணம் பண்ணிட்டா அவள் சும்மா விட மாட்டான்னு ஒரு பயம் இருக்குது, அவளை பற்றி தெரியும், அதனால அவன் பயப்படுறான். இது ஞானசம்பந்த மூர்த்திகள் என்ன பண்ணுறது, இது எப்படியே விடக்கூடாதுன்ட்டு இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஞானசம்பந்த மூர்த்திகள் சின்ன வயசு தான், ஆனால் அவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் புரியறதுனால அவர் சொல்கிறத கேட்பா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் எப்படி இப்போ பண்ணிக்க முடியும், ஒரு 4 பேர் சாட்சி வேணும் இல்லையா, இப்படி நான் பாட்டுக்கு செய்ய முடியாது அப்படின்னு உடனே ஒரு தயங்குறான். உடனே ஞானசம்பந்த மூர்த்திகள் சொல்கிறார், என்ன சாட்சி வேணும், சன்னிதானத்தில் சுவாமி இருக்கார், சிவபெருமான் லிங்க திருமேனியாக இருக்கார், வன்னி மரம் இருக்குது, இதோ கிணறு இருக்குது, இத்தனையும் சாட்சி சொல்கிறதுக்கு இருக்கும்போது உனக்கு என்ன சாட்சி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டுறான். அந்த பொண்ணை அவனுடைய வீட்டுக்கு அழைச்சின்னு போக முடியாது, இவன் நிறையா சொத்து இருக்கிறவனாச்சே, அதனால் வெளியிலேயே வேறு ஒரு வீடு இருக்குது அவனுக்கு, அந்த இடத்துல இவளை தங்க வச்சுருக்கான். கொஞ்ச நாள் கழித்து மனைவிக்கு தெரிய வருது, நிறைய சண்டை வருது அவளுக்குள்ளே. அப்படி சண்டை வரும்பொழுது அந்த பெரியவள் வந்து என்ன பண்ணுறா, இந்த பொண்ணை ரொம்ப தப்பாக பேசுகிறான். ஒரு நாள் என்ன ஆகுறது, ரொம்ப அசிங்கப்படுத்தி அவளை கேவலமாக பேசிடுறா. இந்த பொண்ணு உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடா, நான் எந்த தப்பும் செய்யலையே, சிவபெருமானே அன்னைக்கு நான் கல்யாணமானப்போ நான் அப்படி வந்துட்டேன் இப்படி வந்துட்டேன்னு இவள் பேசுகிறாளே, கல்யாணமானப்போ சிவபெருமான் லிங்கத்திருமேனி சாட்சி வன்னிமரன் சாட்சின்னு அந்த சுவாமிகள் சொன்னாரே, ஆனால் என் வாழ்க்கை இப்படி அவமானப்படும்படியாக ஆயிடுத்தேன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இந்த எல்லா கதையுமே திருப்புரம்பியத்தில் வந்து இவாளுக்கு கல்யாணம் ஆகிறதுனா கூட இந்த வணிகன் மதுரையை சேர்ந்தவன். ஸோ மதுரையில் தான் இந்த சரித்திரம் நடக்கிறது. இவன் இந்த பொண்ணை மதுரையில் தான் கொண்டு போய் வச்சுன்னு வாழறான். மதுரையில் அந்த பெண் அழுத உடனே இன்றைக்கும் மதுரை கோவிலுக்குள்ள லிங்கமும் சிவலிங்கமும் வன்னி மரமும் அந்த கிணறும் சாட்சி சொல்கிறதுக்கு வந்து தான், அது சாட்சி சொல்கிறதுக்கு வந்தது இன்றைக்கும் அங்கேயே இருக்குது. இன்றைக்கும் போனால் பார்க்கலாம். இந்த 3ம் சாட்சி சொல்ல வந்துடுத்துன்னு வெளியூர் போன கணவனுக்கு தெரிய வந்த உடனே ஓடி வந்து அந்த பெரிய மனைவியை ரொம்ப கோச்சிண்டான். என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டே நீ கோச்சின்ற உடனே அவள் சின்னவள் சொன்னாலாம், தடுத்தாலாம், எதுவும் சொல்லாதீங்க அக்காவை, நானே இப்போ வந்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுட்டேன். அந்த மகான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சாட்சி சொல்கிறதுக்காக சிவலிங்கமோ ஒரு வன்னி மரமோ கிணறோ எங்கேயாவது வருமா, நமக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னாக்க எப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த ஞானசம்பந்த சுவாமிகளோட அனுகிரகம். அதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய இந்த அக்கா தான். அதனால் இவாளை எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி அன்றையிலிருந்து ஒத்துமையாக வாழ்ந்தாலாம் அவள் 2 பேரும். இன்றைக்கும் திருப்புரம்பியம் இருக்கிற சுவாமிக்கு சாட்சிநாத சுவாமின்னு பேர். பூரி ஜெகநாத்லேயும் சாட்சி கோபால்னு சொல்லி ஒரு கிருஷ்ணனுக்கு பேர் உண்டு, அதுக்கும் ஒரு கதை உண்டு. அதை முடிஞ்சால் நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ நம்ம எங்கே இருக்கோம், திருமருகளில் இருக்கோம். திருமருகளில் இந்த விஷயம் நடந்த உடனே சிறு தொண்டர் வந்து ரொம்ப நாள் ஆச்சே இவர் வரவே இல்லையா ஞானசம்பந்த மூர்த்திகள், திரும்ப ஆற்றுக்கு அழைச்சின்னு, ஏன்னா பக்தாளுக்கு அந்த மகான்களை எப்படி விட முடியும், நம்ம வீட்டுக்கு அழைச்சின்னு போவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வரவே இல்லையா ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி அழைக்கிறதுக்காக வரார். நீங்கள் கணபதீஸ்வரம் வாங்கோ அப்படின்ன உடனே, அதாவது திருச்செங்காட்டாங்குடி கணபதீஸ்வரம் 2 ஒன்று தானே சொன்னேன், வாங்கன்னு சொன்னோடனே சிறு தொண்டர் கூப்பிட்ற உடனே நான் வரேனே, இன்னும் சுவாமி எனக்கு ஒன்றும் நான் இங்கே போ அங்கே போ நான் எனக்கு ஒன்றும் உத்தரவிடலையேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து பதிகம் பாடிட்டு இருக்கும்போது கணபதீஸ்வரத்தில் சிவபெருமான் எப்படி காட்சி கொடுக்குறாரோ அதே மாதிரி அப்படியே இங்கே காட்சி கொடுக்குறார். கணபதீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோடைய திருக்காட்சி எனக்கு இங்கேயே கிடச்சிருத்தேன்னு சொல்கிறார் ஞானசம்பந்தர். உடனே சிறு தொண்டர் சொல்கிறார், நீங்கள் அங்கே இப்படி சொல்லிட்டேலே அங்கே நீங்கள் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேனே அப்படின்னு சொன்ன உடனே, நான் கணபதீஸ்வரர் காட்சி ஆயிடுத்துன்னு சொன்னேனே தவிர நான் வரலன்னு சொல்லவே இல்லையே, உங்களோட நிச்சயமாக வரேன்னு சொல்லிட்டு அவரோட அன்புக்காக திரும்பவும் கணபதீஸ்வரம் வரார், அதாவது திருச்செங்காட்டாங்குடி வரார். வந்து கொஞ்ச நாள் சிறு தொண்டரோட அங்கேயே இருந்துட்டுருக்கார். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற திருப்புகலூர் க்ஷேத்திரத்துக்கு போகிறார். திருப்புகலூர்னு அற்புதமான க்ஷேத்திரம். ஏற்கனவே முருகநாயனாருடைய சரித்திரம் சொல்லியிருக்கோம். முருகநாயனாருடைய திருமடத்தில் ஞானசம்பந்த சுவாமிகள் தங்கியிருக்கார். இந்த சமயத்தில் அப்பர் சுவாமிகள் இதை கேள்விப்பட்டு ஞானசம்பந்த மூர்த்திகளை, அதாவது சின்ன வயசு இருக்கக்கூடிய இந்த ஞானசம்பந்த மூர்த்திகளை பார்க்குறதுக்கு ரொம்ப வயோதிகமான அப்பர் சுவாமிகள் அங்கே நடந்தே வரார். இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம். அனைக்கு நமஸ்காரங்களோட ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.